அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அதிரசம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதிரசம் பண்ணோம் அப்படின்னா பார்க்கும்போது அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியான மெத்தடில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவே இருக்கும் அந்த அதிரசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ எப்படி பண்ண பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம வந்து அரிசி ஊற வைக்க போகிறது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கடையில் வாங்கின அரிசி மாவு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 400 கிராம் அளவுக்கு அரிசி மாவு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது நம்ம சலிக்க போகிறோம், அதனால் சலடை நம்ம சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா ஏதோ ஒரு கிண்ணத்தில் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம சலிச்சுக்கலாம். கண்டிப்பாக சலிக்கணும், ஏன்னா ரவை மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது. நைஸான மாவு தான் நமக்கு தேவை, அதனால தான் நம்ம சலிக்கிறோம். நல்லா சலித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ரவை மாதிரி இருக்கும் இல்லையா, அது நமக்கு தேவையே இல்லை. இப்போ பாருங்கள் சலிச்சிட்டேன். பார்த்திங்களா, ரவை மாதிரி இருக்குல்ல, இது நமக்கு தேவையில்லை. எடுத்து கீழே போட்டுடலாம். இப்போது நம்ம சலிச்சு வச்சிருந்தோம்ல, இந்த மாவில் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். இந்த பால் வந்து முதவே காய்ச்சின பால் தான். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. நீங்கள் பாலுக்கு பதில் தண்ணி கூட எடுத்துக்கலாம். பால் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 1/2 கப் பாலையுமே நம்ம சேர்த்துலாம். 1/2 கப்னா 100 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது முதவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான். எல்லா பாலையுமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நான் கலந்து விடுற மாதிரியே கையால் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. மாவு எல்லாத்தையும் எடுத்து எல்லா மாவுலேயுமே பால் இருக்கணும், அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இந்த மாவை திரும்ப ஒரு தடவை சளிச்சுக்கணும், ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா, அந்த மேலே இருக்கக்கூடாது. நைஸான மாவு தான் நமக்கு தேவை. அதனால் இன்னொரு தட்டு எடுத்திருக்கேன், சலடை வச்சு இதையும் நம்ம சளிச்சிக்கலாம். பால் சேர்த்து பிசைஞ்சோம்ல, அப்போ சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் திரும்ப நம்ம சலிக்கிறோம். எல்லா மாவுமே சேர்த்துட்டேன், சலிச்சிடலாம். இந்த மாதிரி பெரிய தட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் சலிச்சதுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம். சலிச்சிட்டேன். இப்போது கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஈரப்பதம் போகாமல் இருக்கும். அப்போ தான் வச்சிட்டோம் இல்லையா. இப்போது இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த மாவை. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வாங்க அடுப்பு பக்கம் போகலாம். அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன், வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம 2 கப் அளவுக்கு மாவு எடுத்தோமா, அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்குமே நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். எனக்கு இனிப்பு ஜாஸ்தி தான் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இவ்வளோவா பிடிக்காது அப்படின்னா 1/2 கப் அளவு கூட வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். 2 கப் வெல்லம், 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கப் வெல்லம் எடுத்தாலுமே நீங்கள் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் கரையட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போது அதை வடிகட்டி வந்துடலாம். ஏதாவது தூசு ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம வந்து வடிகட்டிடலாம். வடிகட்டி திரும்பவும் அதே பாத்திரத்தில் கழுவிட்டு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பு வந்து மீடியமில் வச்சுருக்கேங்க. இதில் நம்ம இப்போது ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம பாகுபதம் எதுவும் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன் இல்லையா. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நல்லா சலசல நல்லா கொதித்து வரணும். நல்லா சலசலன்னு கொதிக்கணும். அப்போ தான் நான் வந்து மாவு சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சிட்டு வருதுல்ல, இந்த மாதிரி நல்லா நுரைச்சிட்டு வரணும். இந்த மாதிரி பொங்கி வரக்கூடாது, ஆனால் நுரைச்சிட்டு வரணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுரைச்சிட்டு வருது இல்லையா. இப்போது அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாவை சேர்த்துருங்க. எல்லா மாவுமே சேர்த்துட்றேன் நான். நான் அடுப்பை சிம் பண்ணிட்டேன். நுரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு எல்லா மாவுமே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மாவு வந்து டக்கு டக்குன்னு கலந்து விடணும். இல்லைனா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்துட்டு கூட நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கட்டிப்படாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. சீக்கிரமாகவே கெட்டியாயிட்டு வரும் நமக்கு. நல்லா கலந்து விடணும். அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் எல்லாம் சேர்ந்து வரும். அந்த டைமில் நம்ம நெய் சேர்க்கணும். வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. நான் ஃபுல்லெல்லாம் பண்ணல, சிம்மில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள்,
எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு இல்லையா? இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ அதை நல்லா கலந்து விடலாம். அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு இல்லையா? இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கரெக்டான பதம் வந்துருச்சா அப்படின்றது இன்னொரு விதமாக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு சின்னதாக உருட்டிங்க அப்படின்னா கையில் எடுத்து மாவை வந்து உங்களுக்கு உருட்ட வரணும். அதுதான் கரெக்டான பதம். இங்கே பாருங்கள், கையில் லைட்டாக ஈரம் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே உருட்ட வருதுல, இதுதான் கரெக்டான பதம். இப்போ அது நல்லாவே ஆறிடுச்சுங்க. ஆறிடுச்சு. இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். நீங்கள் வாழலை இல்லைன்னா நீங்கள் பட்டர் பேப்பர் தான் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்த உருண்டையை நம்ம கொஞ்சம் கனமாகவே தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாது. நம்ம அதிரசம்லாம் எப்படி தட்டுவோம் அதே மாதிரி தான் தட்ட போகிறோம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக அந்த மாதிரி அழுத்திட்டு கையை வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப லேஸாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தட்டிக்கோங்க. காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதையும். தட்டியாச்சு. காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு தடிமனாக வச்சுக்கோங்க. இப்போது கடையில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுட்டேன். நம்ம செஞ்சதை எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருந்தாலே போதுங்க. ரொம்பலாம் சூடாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸி செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க. யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பாகுபதம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த அதிரசம். இன்னொன்னே சேர்த்துடலாம். நம்ம லைட்டாக மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் நான் வந்து அடுத்தது சேர்த்துருக்கேன். இது திருப்பி போட போகிறேன் நான். எல்லாம் கலர் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா உப்பிட்டும் வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் வந்து லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து எண்ணெய் எடுத்துடலாம். ரொம்ப வந்து எண்ணெய் எடுக்க வேண்டாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக நம்ம வந்து அசம் பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேரும் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம்.